ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவரிங் நகையை தூக்கி போடாமல் எப்படி புதுசு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது நல்ல புளிச்ச தயிர், அது கூட பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி. நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துக்கிறேன். நம்ம ஊதுபத்தியிலிருந்து வந்த அந்த தூசி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது 2 பொருள் இருந்தால் நம்மளோட கவரிங் நகை புது நகை மாதிரி கண்டிப்பாக ஜொலிக்குங்க. இதுக்கான டிப்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு கற்பூரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பிராணியை நம்ம கொளுத்தி விட்டுடலாம். கொளுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு. நல்லா எரிஞ்சு முடிச்சக்கப்புறம் நம்மளோட நகையெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம நகையை எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது என்னோடய கவரிங் நகை தான், கல் வச்ச கவரிங் நகை. இது வாங்கி 1 வருஷம் பக்கம் ஆகுது. அதே போல் இதோட வெள்ளி பிரேஸ்லெட்டு, குழந்தையாக இருந்தப்போ என் பையன் யூஸ் பண்ண கொலுசு, அதுக்கப்புறம் குழந்தையோட சின்ன வளையல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கருத்து போயிருக்கு. இப்போ நம்ம இதுக்காக வெளியே கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை வெள்ளி பாலிஷ் வச்சு தான் சரி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க இந்த தயிர், இந்த சாம்பிராணி தூளை வச்சே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பிராணியிலிருந்து வந்த பவுடர் ரெடி. இது கூட நம்ம கலக்க போகிறது என்னவோ ஒரு 1/2 3/4 ஸ்பூன் தயிர் மட்டும்தான். இப்போது இதை நல்லா நம்ம இந்த அகல்லையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு களிம்பு மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். புளிச்ச தயிர், சாம்பிராணி தூள், இது 2 சேர்ந்தால் ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி நம்மளோட இந்த கவரிங் நகையை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த க்ளீனிங் பேஸ்ட் ரெடி. இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம நகையை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது இந்த வளையலை தான். இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம இந்த பேஸ்ட் எடுத்தால் போதும். நம்மளுக்கு தேவையான அளவு எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம ஒரு பல்காக வச்சு க்ளீன் பண்ணும்போது தேவைப்படும். இது நாங்கள் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா சைடும் படுற மாதிரி மெயினாக பார்த்துக்கோங்க. அப்போ அந்த தயிரோட புளிப்பு, இந்த சாம்பிராணியில் இருக்கிற அந்த கெமிக்கலானது எல்லா சைடும் பரவி நம்மளுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக நம்மளோட நகையை புதுசாக செய்து கொடுக்கும். அதே மாதிரி வளையல் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சோ இல்லை கல் வச்சோ இருக்கும்போது நல்லா தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. முக்கியமாக கல் வச்சு வந்த அந்த கவரிங் வளையலாக இருக்கட்டும், அதில் நம்ம வச்சு தேங்கும்போது இன்னுமே அந்த கல் ஃபேர்மாக ஒட்டுமே தவிர கண்டிப்பாக கழண்டு விழாது. இதை மாதிரி நல்லா முக்கியமாக குழந்தைங்களோட நகையை கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அவங்களோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இது பொதுவாக பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு வளையல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கே இது ஒரு ஹேபிட் ஆகிடும். அடியில் மேலே எல்லா சைடும் நம்ம கண்டிப்பாக தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தான் அந்த சந்து ஓரங்களில் இருக்கிற அழுக்குலேயும் அது பட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கும் சேர்ந்து ரிமூவ் ஆகி வரும். பாருங்கள், நம்ம பாப்பாவோட வலையில் நம்ம இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. வெளியே போய் இதுக்கு ஒரு 300-400 கொடுத்து செலவு பண்ணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் வச்ச கவரிங் வளையல் இது. இப்போ பாருங்கள், நான் இந்த பேஸ்ட்டை அந்த கல் மேலே உட்பட எல்லா சைடும் தேய்க்கிறேன். நான் எங்கேயுமே இந்த பேஸ்ட்டை தடவாமல் விடலை, ஃபுல்லாக தேய்ச்சி விட போகிறேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் செய்ய போகிற எல்லா ஒரு க்ளீனிங் ஒர்க், முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரம் எல்லாம் நம்ம பூஜை பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஷைன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும்.
அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வெள்ளி சாமான்கள்லாம் இதில் தேய்ச்சி எடுக்கும்போது அந்த சாமானோட லைஃப் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு வரும். அதே போல் சாமான் வந்து என்றைக்குமே வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய வளையல் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ குழந்தையோட கொலுசு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்து இந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய வெள்ளி அந்த மகையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கருத்து போகலை. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நகை வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் அப்படியே எடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகும்போது செய்து கூட்டிகிட்டு போகலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே இந்த பேஸ்ட் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இதை நான் வந்து ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட போகிறேங்க. ஊற விடுறதுனால இந்த பேஸ்ட் வந்து நல்லா காயப்போகுது. காஞ்சக்கப்புறம் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம அடுத்து செய்ய போகிறது. இப்போ சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டு பூசின தடமே தெரியல பாருங்கள். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. இதோடு வந்து நல்ல ஒரு பச்சை தண்ணி, நல்ல தண்ணியாக இருக்கட்டும், உப்பு தண்ணி எடுக்காதீங்க. இந்த மாதிரி பச்சை தண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ஒவ்வொரு நகையாக வந்து நம்ம எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரேஸ்லெட்டில் ஷைனிங் எவ்வளோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு. இது அப்படியே நிற்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ ஷைன்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதனால் இந்த மாதிரி சில டிப்ஸுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு காசும் சேவ் ஆகும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது அவங்களோட ஹெல்த்தையும் வந்து கேர் பண்ண மாதிரி இருக்குங்க. டெஃபினட்டாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாப்பாவோட வளையலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா இந்த வளையலில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ கவனிச்சிங்கன்னா பாருங்கள், நம்ம பாப்பா வளையல் வந்து நல்லா க்ளீன் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க நம்மளோட அடுத்த கவரிங் நகை எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது கல் வச்ச நகை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக கல்லில் வந்து எந்த ஒரு அழுக்கும் ஒட்டின மாதிரி இருக்காது. அது போதாமல் அது வந்து எப்போவுமே ஷைனிங் இருக்கிறத விடவே பெட்டர் ஷைனிங் கொடுக்கும். நல்லா தேய்ச்சி அலம்பும்போது அதோட ஃபுல் அழுக்கு அந்த எல்லாமே வந்து டோட்டலாக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடை கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கங்க. இது வந்து ரொம்ப அட்வைசபிளும் கூட. நம்ம கண்டிப்பாக இது செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கல் இஷ்யூஸ் ஸ்கின்னில் வர்றதோ இல்லை எதுவுமே வராது. தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை வேர் பண்ண வைக்கலாம். இதனால் அவங்க ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்ளீனிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீனிங் எல்லாமே பண்ணிட்டோம். இதை அடுத்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேங்க. அது வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்பு தான். க்ளீனிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். கொலுசு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொலுசில் இருக்கிற அந்த அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். அழுக்கு போய் நல்லா கவனித்து பாருங்கள்.
அந்த இடத்துக்கு நான் கை வைக்கிற இடத்த பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறது வந்து பெரிய விஷயங்க நம்ம வீட்டிலே செய்கிறது. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ ஒரு டவல் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து காய விட்டுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற ஈரம் எல்லாமே வந்து போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஈரமெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து போய் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயாச்சு. இதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஜுவல்லரி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பாக்ஸ், பேங்கிள் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி வளையல் பாக்ஸு, கொலுசு பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே தூக்கி போடாமல் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். முக்கியமாக வந்து இந்த வெள்ளி ஐட்டம் அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்வெட் பேஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அது உள்ளே நம்ம தாராளமாக கவரிங் நகை, வெள்ளி நகையை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு கருத்து போகிறதோ இல்லை வந்து ரொம்ப அந்த ஷேடு மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சேவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நகையை ஸ்டோர் பண்ணிட்டக்கப்புறம் வந்து சும்மா வைக்காமல் அது மேலே சின்னதாக ஒரு சாஃப்ட் கிளாத், நான் வந்து ஸ்பெக்ஸோட கிளாத் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட கவரிங் ஜுவல்ஸாக இருக்கட்டும், வெள்ளி ஜுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் புதுசு மாதிரி இருக்கும். கவரிங் ஜுவல்ஸ் சொல்லவே வேண்டாம், தங்கம் போல் வந்து மின்னும். டெஃபினட்டாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். Stay in touch, keep watching. Happy cooking, happy tipping.